ஷின்சான், இந்தா உனக்கு பிடிச்ச மஷ்ரூம் சூப். இந்தா சாப்பிடு. வளர பையன் நல்லா சாப்பிடாதுன்னு உடம்புல தெம்பு இருக்கும். நீ சரியா சாப்பிடாம தான் உனக்கு தெம்பே இல்லை. இந்தா சீக்கிரமா சாப்பிடு. எனக்கு கிச்சனில் வேலை இருக்கு. சரிம்மா. ஆனுவல் லீவில் ஜாலியாக எங்கேயாவது ஊருக்கு கூட்டிகிட்டு போவாங்கன்னு பார்த்தா இப்படி கொண்டாந்து இந்த பங்களாவுக்குள்ளே உட்கார வச்சுட்டாங்க. இப்போது நான் எப்படி டைம் பாஸ் பண்ணுறதுன்னே தெரியல. சரி, ஃபோன்லையாவது ஏதாச்சும் வீடியோ பார்க்கலாம். ஃபோன்லையாவது ஏதாவது கார்ட்டூன் பார்க்கலாம். பசங்களா எல்லாம் சாப்பிட வாங்க. டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. இந்தாங்க எல்லாம் சாப்பிட்டு போய் ஹைட் அண்ட் சீக் விளையாடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஷின்சான் நீ சாப்பிட்டுட்டு போய் விளையாடு. இது என்ன இது பவுலில் பெயிண்டா கலரா? என்ன இது சிவப்பாக இருக்கு? ஆமாம், நீங்கள் தானம்மா எனக்கு மஷ்ரூம் சூப் கொண்டாந்து குடிக்க வச்சிங்க. இப்போ என்கிட்ட வந்து பெயிண்டா கலரான்னு கேட்குறீங்க. என்ன ஷின்சான் விளையாடுறியா? நான் எப்போ உனக்கு மஷ்ரூம் சூப் கொண்டாந்து கொடுத்தேன்? இப்போ தான் எனக்கு புரியுது. என்னங்க இங்கே வாங்க. ஆண்டி இங்கே வாங்க. என்னாச்சு மிக்ஸி? என்னாச்சு மிக்ஸி? கிச்சனுக்குள்ளே ரத்தம் சதுரி கிடைக்குன்னு நீங்கள் பயந்து போனீங்கல்ல, இதெல்லாம் யார் வேலை தெரியுமா? ஷின்சான் வேலை தான். நானும் ஒரு நிமிஷம் இது ரத்தம் தான் நினச்சி ரொம்ப பயந்து போயிட்டேன். இப்போ தான் தெரியுது ஐயா தான் இதுக்கெல்லாம் காரணம்னு. ஆமாம், எதுக்கு ஷின்சான் இந்த கலரை வச்சு நீ விளையாடிட்டு இருக்க? எங்களை பயமுறுத்தணும் தானே? இவனுக்கு இந்த பங்களாவுக்கு வரத்துக்கே கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. அதனால் நம்மளை எல்லாம் பயமுறுத்தணுன்னு தான் இது மாதிரி இவன் பண்ணியிருக்கான். நான் பார்த்தியா நான் எப்படி கண்டுபிடிச்சிட்டேன்? ரொம்ப சூப்பராக கண்டுபிடிச்சிட்டிங்கம்மா. ஷின்சான் பரவாயில்ல, உனக்கு போர் அடிக்குதுன்னு எங்களை எல்லாம் பயமுறுத்திட்ட பார்த்தியா? இவனுக்கு எங்கேருந்து பெயிண்ட் எல்லாம் கிடச்சிருக்கும்? அது ஒன்றும் இல்லை ஆண்டி, இந்த பங்களாவை பெயிண்ட் அடிக்கிறதுக்கு பெயிண்ட் எல்லாம் வாங்கியிருப்பாங்க. அந்த மிச்சம் பெயிண்ட் கலர் அது அங்கே எங்கேயாவது இருந்திருக்கும். அதை எடுத்து தான் ஐயா விளையாடிட்டு இருக்காரு. என்ன ஷின்சான், என்ன நான் சொல்கிறது சரியா? பார்த்தியா நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னு? நான் என்ன சொன்னாலும் இவங்க யாரும் நம்ப மாட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல. சின்ன குழந்தைங்கன்னா அப்படி தான் மிக்ஸி விளையாடுவாங்க. அதுக்கு போய் இப்படியா மிரட்டுறது? பாரு பையன் எப்படி பயந்து போயிட்டான். தம்பி நீ ஒன்றும் பயப்படாத, உனக்கு என்ன இஷ்டமோ நீ விளையாடு. மிக்ஸி இந்த மாதிரியெல்லாம் பையனை திட்டாத. பாரு அவன் எவ்வளோ பயந்து போயிட்டான். யாரு இவனா? இவன் பயந்து போகிறாளா? இவன் என்னையே பயமுறுத்துருவான். இவனாவது பயப்படுறதாவது. மத்தியானம் லஞ்சுக்கு என்ன ரெடி பண்ண போகிறீங்க? இன்னும் பிரேக்ஃபாஸ்ட்டே முடியல, அதுக்குள்ளே லஞ்சுக்கு போயிட்டீங்களா? ஆமாம், அங்கிள் எங்கே காணோம்? அவர் வெளியில் தோட்டத்தில் வேலை பண்ணிகிட்டு இருப்பார். சரி வாங்க நாங்கள் போய் பார்க்கலாம். வாங்க போகலாம்.